வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.1ல் 3வது கணக்கில் 4வது கணக்கு 5வது கணக்கு 6வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கில் 1வது கணக்கு 2வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அது பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பின்வரும் இயற்கணித கோவைகளை மரவுரு வரைபடமாக மாற்றுக. பாருங்கள், 2 கணக்கு போயிருக்கு, 4, 5. இப்போ இதுக்கு முன்னாடி 1, 2, 3 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ 4வது கணக்கு 20 × t × p இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இருக்கும்போது t × pன்னு எடுத்துக்கலாம். இல்லை 20 × pன்னு நான் ஒரு டேமாக வச்சுக்கிட்டேன். அடுத்து × pங்கிறத ஒரு டேமாக வச்சுக்கிட்டேன். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிளை வச்சுக்கிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு பிங்கிறத இந்த ரைட் சைடில் உள்ளதை போட்டுட்டேன். பிங்கிறத அடுத்து இந்த டேர்மை எடுத்துக்கிட்டேன். இந்த டேர்மில் 20 × tன்னு இருக்கா, அதுக்கு நடுவில் மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிளை எடுத்து போட்டுக்கிட்டு இதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். பிரிச்சுட்டு 20 × t. அவ்வளோதான் இந்த 4வது கணக்குக்கு மரவுரு வரைபடம். ஓகேவா? நீங்கள் t × pன்னு கூட ஒரு டேர்மாக வச்சுக்கிட்டு கூட போடுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்து 5வது கணக்கு 2 × a + b 2 × a + bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 a + bயும் மல்டிப்பிளில் இருக்குது. இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ 2 × a + b. ஓகேவா? இங்கே மல்டிப்பிள் குறி இருக்குது 2 டேர்முக்கு நடுவில். அந்த மல்டிப்பிள் சிம்பிளை நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து போட்டுக்கிட்டு இதை ரெண்டாக பிரிக்கிறேன். இதை ரெண்டாக பிரித்தேன்னா 2 ஒரு பக்கத்து வந்துடும், 2 லெஃப்ட் சைடு வந்துடும். மீதி இருக்கிறது என்னது? a + b இருக்குது. ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன ஒரு சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிளை எடுத்து போட்டுக்கிட்டு இதை ரெண்டாக பிரித்தோம்னா a + bக்கு ரெண்டாக பிரிக்கணும். ஓகேவா? a + b, a + b. ஓகே, அவ்வளோதான் இது இந்த கணக்கு. அடுத்து 6வது கணக்கு. 6வது கணக்கு பாருங்கள், x × y - y × z. இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. இந்த 2 டேர்முக்கு நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்படியே இதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் 2 டேர்முங்கிறனால. இதுக்கு ஒன்று, இதுக்கு ஒன்று. இப்போ லெஃப்ட் சைடு உள்ளதை ஒன்றையும் பார்ப்போம். லெஃப்ட் சைடு x × yன்னு இருக்குது. x × yனா மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த மல்டிபிள் சிம்பிளை எடுத்து போட்டுக்கிட்டேன். அந்த x y அதுக்கு 2 இது இருக்குது, அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். x × y. ஓகேவா? லெஃப்ட் சைடு முடிஞ்சிட்டு இப்போ ரைட் சைடில் y × z. y × z இருக்குல்ல, y × இருக்க மல்டிபிள் சிம்பிள், அந்த மல்டிபிள் சிம்பிளை எடுத்து போட்டுக்குவோம். போட்டுட்டு y × z அப்படின்னு இருக்கும். அப்போ y பெருக்கல் குறியீடு z. ஓகேவா? 6வது கணக்கு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்